இந்த ராகுல் காந்தியும் சோனியா காந்தி இருக்கவரை காங்கிரஸ் உருப்படாது. எங்க போனால் வெளிநாட்டுக்கு போனா ராகுல் காந்தி இந்தியாவை திட்டுறதா வேலை. ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி இவங்க வெளிநாட்டுக்காரங்க தானே. சோனியா காந்தி எப்போ இந்தியா பிரஜா உரிமை வாங்கினாங்க? இல்ல, வாக்கு திருட்டங்கிறது உண்மை இல்லைங்க. ராகுல் காந்தி பேசுறது உண்மை இல்லை, பொய் பேசிட்டு இருக்காரு. அந்த ஆளு வயசுதான் 40-45, கல்யாணம் ஆகல, இம்மெச்சூர் ஃபெல்லோ. ஜான் ஆரோக்கியசாமி, த கிரேட் மேன், ஆபிரகாலிங்கன் போல அவரெல்லாம் வச்சுட்டு விஜய் யூகத்தை எங்க போக போறான்னு தெரியும். மோடி இந்த திமுகவை கொஞ்சம் ஏற்றி விட்டாரு, அவ்வளவுதான். சரி, இப்ப பீகார் சட்டமன்ற தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றுள்ளது வரலாறு காணாத அளவுக்கு. அந்த வெற்றியை நீங்க எப்படி பாக்குறீங்க? என்ன காரணமாக? இது மக்களின் கட்டளை. பீகாரில் ஓட்டுக்கு காசு கொடுக்கல, நேர்மையானவர்கள் என்ற நிலையில் மோடி அரிய பணி, அவருடைய பேச்சு, அவருடைய பிரச்சாரம் ஆகியவற்றுக்கு கிடைத்த வெற்றியே இந்த வெற்றி. இப்போ அதே டைத்துல காங்கிரஸ் படுதோல்வியை சந்திச்சிருக்கு. அதுக்கு என்ன காரணம்? ஏங்க அவங்க பொல்லாப்பு பேசிட்டே இருக்காங்க, உண்மைக்கு மாறாக பொய் சொல்றாங்க. இந்த ராகுல் காந்தியும் சோனியா காந்தி இருக்கவரை காங்கிரஸ் உருப்படாது. ஒன்னு சொல்றேங்க, சீதாராம் கேசரியை பற்றி அங்க பீகார் தேர்தலில் பயன்படுத்தினாங்க காங்கிரஸ் தலைவர்னு. அதே சீதாராம் கேசரியை என்ன பண்ணாங்க? காங்கிரஸ் கட்சி ஆபீஸ்ல கதவை மூடிட்டு உள்ள வச்சுட்டாங்க. நீ ரிசைன் பண்ணிட்டு போ, காங்கிரஸ் கட்சி எங்களுக்கு தான் சொந்தம் அன்னு சோனியா கலனிக்கு வாதாடலையா? இப்போ மட்டும் சீதாராம் கேசரி அங்க போய் பீகார்ல பெரிய தலைவர், காங்கிரஸ் தலைவர், எங்கள் தலைவர் என்ன அர்த்தம்? எப்படி நம்புவாங்க? ஜெயபிரகாஷ் நாராயணன் பிறந்த மண், அந்த மண் நேர்மையின் பக்கம் உள்ளது. ஆகவே நிதிஷ்குமார் அங்கே முதல்வராக இருந்தார், பிரதமர் மோடி அவரை ஆதரித்தார். இன்றைக்கு அது வெற்றி பெற்றுள்ளது. எங்க போனால் வெளிநாட்டுக்கு போனா ராகுல் காந்தி இந்தியாவை திட்டுறதா வேலை. ஒரு விரக்தியான நிலையில் காங்கிரஸ்ல இருக்காங்க. யாரு? சோனியாவும் நம்ம ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி இவங்க வெளிநாட்டுக்காரங்க தானே. சோனியா காந்தி எப்போ இந்தியா பிரஜா உரிமை வாங்கினாங்க? இந்திரா காந்தி இறந்த பிரதானம் வாங்கினாங்க. இந்தியா மேல நம்பிக்கையில் இருந்தான்னு அர்த்தம். இத்தாலி பிரஜா தானே இருந்தாங்க. 67 கல்யாணம் ஆகி, ராஜீவ் காந்தி கல்யாணம் ஆகி 84 வரைக்கும் இந்திய பிரஜா உரிமை வாங்காம ஒரு பிரதமர் வீட்டிலேயே தங்கியிருந்தாங்களே, இந்திரா காந்தி வீட்டிலேயே மருமகளா தங்கியிருந்தாங்களே, என்ன நியாயம்? இந்தியா மேல நம்பிக்கையில் இருந்தான்னு அர்த்தம். வெளிநாட்டில் போய் இந்தியாவை திட்டினா என்ன அர்த்தம்? உள்நாட்டில் நீங்க விமர்சிக்கலாம், மோடி 1000 விமர்சிக்கலாம். வெளிநாட்டில் போய் இந்தியா மோசம், அது மோசம், அது மோசம், இது மோசம், இந்த ராகுல் காந்தி அறவட்டு இம்மெச்சூர் மேன் இப்படி பேசினா என்ன இருக்கும்? அதுக்கு தான் இந்த பரிசு, அவங்களுக்கு கிடைத்த பரிசு தோல்வி. இப்ப ராகுல் காந்தி அவர் தொடர்ச்சியா இந்த வாக்கு திருட்டுங்கிற குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டே இருக்காரு. அதுதான் பாஜகவோட வெற்றிக்கு காரணம்ங்கிற மாதிரியும் சொல்றாங்க. இல்ல, வாக்கு திருட்டுங்கிறது உண்மை இல்லைங்க. ராகுல் காந்தி பேசுறது உண்மை இல்லை, பொய் பேசிட்டு இருக்காரு. அந்த ஆளு வயசுதான் 40-45, கல்யாணம் ஆகல, இம்மெச்சூர் ஃபெல்லோ. ஒரு சின்ன பையன் மாதிரி சுத்திட்டு அலையிறாங்க. இன்னைக்கு கூட ஒரு ட்வீட் போட்டிருக்கேன். என்ன ட்வீட் போட்டிருக்கேன்? குழந்தைகள் தின விழா, அந்த பீகார்ல ஸ்டாலின், ராகுல் காந்தி, தேஜஸ்வியா முன்னாடி கனிமுல்ல உட்கார்ந்து இருக்காங்க. இன்னைக்கு குழந்தைகள் தின விழா, எங்களுக்கு ஆரஞ்சு பப்பரமெண்ட் கிடைக்கல அன்னு கூட போட்டிருக்கேன். அது மாதிரி என்ன அவங்க நிலைமை இருக்கு இன்னைக்கு பீகார் தோல்வி. இப்ப பிரபல வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் இப்ப தனித்த கட்சிக்கு போட்டியிட்டாரு. அவருக்கு ஒரு இடம் கூட இங்க வெற்றி பெற முடியல. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எங்க வியூகம் வகுப்புதான் எல்லாமே நினைக்க கூடாது. கடந்த ஒரு 30-40-50 வருஷம் தேர்தலில் வியூ வகுக்கிறவங்க யார் இங்க இருந்தாங்க? இப்ப சமீப காலமா தான் இது வந்தது. பிரசாந்த் கிஷோர் பல தேர்தலில் தோல்வி கண்டவரும் ஆவார் இல்லையா? எல்லா எலெக்ஷன்ல வெற்றி பெறலையே. மோடி இந்த திமுகவை கொஞ்சம் ஏற்றி விட்டாரு, அவ்வளவுதான். இது இந்த விஜய் கூட இருக்கார் இல்லையா, பெரிய ஸ்காலர், சாக்ரட்டிஸ்னு ஒருத்தர் இருக்காரு, ஜான் ஆரோக்கியசாமின்னு. அவரு அன்புமணி என்ன பண்ணாரு? தோக்க வச்சாரா இல்லையா? அதெல்லாம் ஒரு முக்கிய பொருட்கள். அங்க மக்கள் வாக்களிக்கணுங்க, அதே மாதிரி நேர்மையாக வாக்களிக்கணுங்க. ஓட்டுக்கு காசு கொடுக்கூடாதுங்க. தமிழ்நாட்டு மாதிரி ஓட்டுக்கு காசு கொடுக்காது, திமுக மாதிரி ஓட்டுக்கு காசு கொடுக்கூடாதுங்க. எந்த வகுப்பாளரும் வியூகங்கள் எதுவும் நமக்கு தேவையே கிடையாதுங்க. இது இடைக்காலமா ஒரு வியாபார ரீதியான இதாகிப்போச்சுங்க. அரசியல்ல வியாபாரம், பொலிட்டிக்கல் புரோக்கர்ஸ் செஞ்ச வேலைங்க இதெல்லாம். அதே பிரசாந்த் கிஷோர் தான் விஜய் கட்சிக்கான வியூக வகுப்பாளராகவும் இருக்காரு. இல்லையே, அவர் நான் இருக்க மாட்டேன்ட்டாரு. அப்படின்னா அவரை நம்பி அவர் உள்ள இறங்குறதுல என்ன? இல்ல, அது தெரியல. யார் இறங்குறாங்கன்னு தெரியலையே.
விஜய்க்கு வந்து ஜான் ஆரோக்கியசாமின்னு பெரிய அமெரிக்கா வரலாறு, உலக அரசியல் எல்லாம் கறந்து எல்லாம் பிடிச்ச பெரிய ஸ்காலர் விஜய்க்கு இருக்கிறார். ஜான் ஆரோக்கியசாமி, த கிரேட் மேன், ஆபிரகாலிங்கன் போல. அவரெல்லாம் வச்சுட்டு விஜய் யூகத்தை எங்க போக போறான்னு தெரியல. சரி, இப்ப வந்து பீகார்ல வந்து காங்கிரஸ் படுதோல்வி அடைஞ்சிருக்கு. இங்க தமிழ்நாட்டுல வந்து விஜயோட சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்க மாதிரி ஒரு பேச்சு ஓடுகிறது. அதை நீங்க எப்படி பாருங்க? வரட்டும், காலம்தான் பதில் சொல்லும். நிச்சயமாக அதுக்கான சூழல்கள் அமைந்து கொண்டிருக்கின்றது. அது நான் சொல்லக்கூடாது இன்னைக்குள்ள நிலையில என்ன நடக்குது. இப்ப இந்த தேர்தல் அறிவிப்பு ஒட்டி வந்து பெண்களுக்கு வந்து 10,000 ரூபாய் வந்து பீகார்ல கொடுத்தாங்க. ஆமா, அந்த பெண்களுடைய ஓட்டு சதவீதம் வந்து இந்த வட்டம் தேர்தலில் வந்து அதிகமாகவும் இருக்கு. சரி, அதுதான் நிதிஷ்குமார் அவங்க இப்ப பாஜக கூட்டணியோட வெற்றிக்கு காரணமா இருக்கு. இருக்கலாம். இப்ப வந்து எப்பயுமே இல்லாத அளவுக்கு வந்து இப்ப பீகார்ல வந்து ஓட்டு எண்ணிக்கை வந்து அதிகமா இருக்கு. ஆமா, அதுக்கு என்ன காரணமா இருக்கு? ஓட்டு எண்ணிக்கை காரணமாக பிரச்சாரங்கள், அங்கே நடந்த பிரச்சாரங்கள், மோடியின் பிரச்சாரங்கள், அமித்ஷாவின் பிரச்சாரங்கள், அதே போல நிதிஷ்குமாருடைய பிரச்சாரங்கள். நீண்ட காலமாக நிதிஷ்குமார் பீகார் அரசியல் இருந்தவர், சோசியலிஸ்ட் கட்சியை சார்ந்தவர். ஜெயபிரகாஷ் நாராயணன், ராம் மனோகர் லோகியா போன்ற சோசியலிஸ்டுகளோடு பழகியவர், மாணவர் அரசியலிருந்து. அதே மாதிரி சோசியலிஸ்ட் களத்தில் வந்த லல்லு பிரசாத் யாதவ், அதே மாதிரி அபிலேஷ் யாதவுடைய அப்பா முலாயம் சிங் யாதவ் எல்லாம் ஃபெயிலியர் ஆயிட்டாங்க. ஆனா இன்னைக்கு நிதிஷ்குமார் அந்த வழியில் சென்று கொண்டிருக்கின்றார். இந்த காங்கிரஸ் எதிர்ப்பு என்ற நிலையில் இன்றைக்கு மோடியோடு கூட்டணியில் இருக்கின்றார்.